பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல பாண்டிச்சேரி இப்போ என்ஆர் காங்கிரஸ் சீட்டு கொடுக்கல, ஏடிஎம்கேக்கு ஒதுக்கிட்டாங்க போல இருக்கு. லோக்கல்ல ஆளுங்களுக்கு யாருக்கோ அவங்க தான் அப்போ த்ரெட்டன் பண்ணியோ இல்லை இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதோ இப்போ பிஜேபியோட அரசியல் அப்படிதான். இப்போ என்ஆர் காங்கிரஸ் வந்து கேம் சேஞ்சரா இருக்காங்க. ஏன்னா எய்தாப்புல திமுக, அங்கே அதிமுக. ஒருவேளை என்ஆர் காங்கிரஸ் அங்குசம் பாடல்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் கள நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் வந்திருக்கிறாரு. வாங்க அவரோடு பேசுவோம். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் களம் 2026 என்னும் இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரி சட்டமன்ற கள நிலவரம் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். இன்னைக்கு வந்து நம்ம வந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியினுடைய கள நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் எம் வைத்தியநாதன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் வந்து 14,592 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக 8,891 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து காங்கிரஸ் வந்து 5,701 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 2024 மக்களவை தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில காங்கிரஸ் வந்து 14,871 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 6,604 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 770 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு பாஜக அதிமுக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 7,374 வாக்குகள் தான் வருது. இது வந்து 2 பேர் வாங்கின வாக்குகளை விட காங்கிரஸ் வந்து லாஸ்பேட்டை தொகுதியில மக்களவை தேர்தலில் 7,497 வாக்குகள் வந்து கூடுதலா பெற்று வச்சுக்கிறாங்க. ஆமா, அப்ப காங்கிரஸ் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி. சட்டமன்றத்துல 5,000 வாக்குகளுக்கு மேல அவங்க வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் அவங்க வந்து 7,400 கூடுதல். ஆமா, 2,000 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. அதாவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், இதுல இந்திய தேசிய காங்கிரஸுக்கான தொகுதி தான் இது. இது வரைக்கும் நடந்த தேர்தல் 77க்கு அப்புறம் 77ல இருந்து 2012 வரைக்கும் முழுக்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு முறை திமுக ஜெயிச்சிருக்கு, ஒரு முறை அதிமுக ஜெயிச்சிருக்கு. மீது எல்லாமே காங்கிரஸ் தான். இது என்ன பியூட்டினா, இந்த வைத்தியநாதன் வந்து என்ஆர் காங்கிரஸ்ல இதுக்கு முன்னாடி நின்று ஜெயிச்சிருக்காரு. இப்ப திருப்பி காங்கிரஸ்க்கே வந்துட்டாரு. இது காங்கிரஸ்க்கான தொகுதிங்கிறதால காங்கிரஸ்லயே நின்று ஜெயிச்சிருக்காரு போல இருக்கு சார். அதனால இந்த தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து தக்க வைத்துக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இங்க வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 1,556 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த தொகுதி காலாப்பட்டு அப்படின்னு ஒரு தொகுதி. இங்க வந்து பாஜகவை சேர்ந்த PML கல்யாண சுந்தரம் வெற்றி பெற்றிருக்கிறாரு சட்டமன்றத்தில். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய PML கல்யாண சுந்தரம் அவர்கள் 13,277 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அவரை எதிர்த்து நின்ற சுயேட்சை வந்து 9,769 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து பாஜக வந்து எவ்வளவு வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்கன்னா 3,508 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024 மக்களவை தேர்தலில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 13,465 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக வந்து 10,859 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 971 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து 2,098 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக தனியா வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 11,830 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து மக்களவை தேர்தலில் காலாப்பட்டு தொகுதியில 1,635 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பாஜக 3,508 வாக்குகள், மக்களவையில் வந்து காங்கிரஸ் வந்து 1,635 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு வந்து இது ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த எழுத்து போட்டிட்ட செந்தில் வந்து சுயேட்சைங்கிற மாதிரி வருதுங்க சார். PML கல்யாண சுந்தரம் இருக்காருல்ல சார், அவர் 2011 என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து நின்று ஜெயிச்சிருக்காரு சார், எம்எல்ஏ ஆயிருக்காரு சார். 2016 என்ஆர் காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்கல போல இருக்குங்க சார், சுயேட்சை நின்று தோத்து போயிட்டாரு சார் இந்த PML கல்யாண சுந்தரம். இப்ப 2021 பிஜேபியில நின்று ஜெயிச்சிருக்காரு சார். அப்ப இது ஒரு ட்ரையாங்கிளா, ஒரு யாருக்கும் நிரந்தரமான கட்சி இங்க கிடையாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கட்சியை மாறிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சுயேட்சை கூட காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்காம வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டு வாங்கியிருப்பாரு. அந்த காங்கிரஸோட பேசி பிஜேபி ஓட்டு, ஏன்னா நீங்க 13,000 ஓட்டு சட்டமன்றத்துல வாங்கினவங்களால MP தேர்தலில் வாங்க முடியல, வாங்க முடியல தானே. அப்ப ஏதோ ஒரு ஓட்டு வந்து அங்க வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, தனிப்பட்ட முறையில மாறி இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது சார். பாஜக வெற்றி பெற்றிருக்குது சட்டமன்றத்துல. ஆனா மக்களவையில வந்து காங்கிரஸ் வந்து 1,235 வாக்குகள் வாங்கியிருக்குது. அதுல சுயேட்சை பாத்தீங்கன்னு சொன்னா 9,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க.
இவங்க வந்து திமுக கூட்டணியை வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. திமுக கூட்டணி பின்னுக்கு தள்ளி இருக்காங்க. அப்படி பார்க்கிற போது இதை எப்படி பார்க்கலாம்னா இது ஒரு இழுபறி தொகுதியா கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கேண்டிடேட் யாருங்கிறது தான் எந்த கட்சி முடிவு பண்ணுதோ அந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கான வாய்ப்பான தொகுதி தான் இது. ஒழுங்கா சரியான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில சுயேட்சையாக நிக்காம கட்சியிலேயே வந்து வேட்பாளர் நிறுத்தினாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா மறுபடியும் குறுக்க போந்து பிஜேபி ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒரு இழுபறி தொகுதியாக நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்க சார். அடுத்து வந்து முக்தியால்பேட்டை அப்படிங்கிற தொகுதி. இங்கு வந்து சுயேட்சை வேட்பாளர் பிரகாஷ்குமார் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. சரிங்க சார். 2021 சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் பிரகாஷ்குமார் வந்து 8778 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. சரிங்க சார். அதிமுக வந்து 7844 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து சுயேட்சை வந்து 943 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு பிரகாஷ்குமார். ஆமா. திமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிருக்கு. 2024 மக்களவை தேர்தலில் முக்தியால்பேட்டை தொகுதியில காங்கிரஸ் வந்து 12908 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 5545 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப குறைவா வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 1266 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப அதிமுகவும் பாஜகவும் தனியா வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 6818 வாக்குகள் வருது. ஆனா காங்கிரஸ் வந்து 12908 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் முக்தியால்பேட்டை தொகுதியில காங்கிரஸ் வந்து 6097 வாக்குகள் கூடுதலாக வாங்கி இருக்கிறாங்க. இப்ப இதுவரைக்கும் நம்ம அதிமுக இந்த தொகுதியில தான் 1000 தாண்டி இருக்கிறாங்க. அதுக்கு மேல கம்மி தான் 800 வாங்கி இருக்கிறாங்க. இந்த தொகுதியை வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா இழுபறி தொகுதியா தான் நம்ம வைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா சுயேட்சை வெற்றி பெற்று இருக்கிறாரு. அதிமுக நெருக்கி வாங்கி இருக்கிறாங்க. ஆனா மக்களவையில வந்து காங்கிரஸ் வந்து 6000 ஓட்டு எடுத்தாலும் கூட இப்ப வந்து சட்டமன்றத்துல 3வது நிலையில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்து முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் தெரியுது. என்ன ரீசனா சார், இந்த ஜே பிரகாஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து போன முறை 2016 சட்டமன்ற தேர்தல் சார், அங்க வந்து அதிமுக வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனை எதிர்த்து நின்றுக்கிறாரு என்ஆர் காங்கிரஸ் சார்பா. இப்ப என்ஆர் காங்கிரஸ் சீட்டு கொடுக்கல, ஏடிஎம்கே ஒதுக்கிட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் சுயேட்சையா நின்று ஜெயிக்கிறாரு. அது ஒரு கூட்டம் வந்து எங்க சீட்டு கிடைக்குதோ அங்க நிக்கிறது. ஆமா, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நீங்க வந்து என்ஆர் காங்கிரஸ்ல போன மாதிரி நின்று தோத்து போயிருக்கிறாரு பிரகாஷ்குமார். இந்த முறை இந்த தொகுதி வந்து அவருக்கு சீட்டு தரலன்னு சுயேட்சை நின்னுட்டாரு, ஜெயிச்சுட்டாரு. ஆனா கூட்டணி கட்சிக்கு அதிமுக ஒதுக்கிட்டாரு, அவங்க தோத்துட்டாங்க. இப்ப கூட்டணி தர்மமும் போச்சு, இது தனிப்பட்ட முறையில் தான் ஜெயிக்கிறாரு. இது வந்து ஒரு என்ஆர் காங்கிரஸ் ஒரு டம்மி வேட்பாளர் ஜெயிச்சது மாதிரி. அதான் சார், இது வந்து ஆடு புள்ளி ஆட்டம்னு சொல்லுவாங்களா சார். இதை வந்து நம்ம வந்து ஒரு இழுபறி தொகுதியா தான் வச்சிருக்கிறோம். நாம் தமிழர் வந்து 1546 வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. அடுத்த தொகுதி வந்து ராஜ்பவன் தொகுதி. சரிங்க சார். இங்கு வந்து என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த கே லட்சுமி நாராயணன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. தற்போது அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வந்து 10096 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக 6364 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்க சார். என்ஆர் காங்கிரஸ் வந்து 3732 வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்காங்க சட்டமன்றத்தில். 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் ராஜ்பவன் தொகுதியில காங்கிரஸ் வந்து 9591 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 6743 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக வந்து 591 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 980 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக தனியா வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 6097 வாக்குகள். காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னா 9591 வாக்குகள். இங்க வந்து காங்கிரஸ் வந்து 2257 வாக்குகள் மக்களவையில கூடுதலா வாங்கியிருக்கு. அதனால இங்க வந்து என்ன பாக்குறோம்னா என்ஆர் காங்கிரஸ் 3000 வாக்குகள் கூடுதலா பெற்றிருந்தாலும் மக்களவையில் வந்து காங்கிரஸ் வந்து 2257 வாக்குகள் வாங்கினது ஒரு நல்ல ஓட்டு தான். அதனால இங்க வந்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இந்த போன எம்பி தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வந்து பிஜேபியோட தான் சார் கூட்டணி. ஆமா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது சார். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்த கணக்குல சட்டமன்றத்துல என்ஆர் காங்கிரஸ் ஜெயிக்குது சார். ஆனா எம்பி தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வாங்கின ஓட்டு அப்படியே அங்க போகல சார், காங்கிரஸ் தான் காங்கிரஸுக்கு போயிருக்கு. அப்ப பிஜேபி வந்து சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வந்து வேலை செஞ்சு அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. ஆனா எம்பி தேர்தலில் பிஜேபிக்கான ஓட்டு யாருமே வந்து என்ஆர் காங்கிரஸ் ஆட்கள் யாரும் ஓட்டு போடல இல்ல போல இருக்கு. அதுக்கு ஜெல் ஆகல. அப்ப அது அப்படிதான் இருக்குது நமக்கு தெரியுது சார். எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான். மத்தபடி சட்டமன்றத்துல வந்து இப்ப என்ஆர் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிடறாங்களா அவங்க. இப்ப பிஜேபியுமே பெரும்பாலுமே வாங்குற மாதிரி தெரியல. இல்ல அப்ப வந்து என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடுறாங்க. பிஜேபிக்கு வந்து எம்பி தேர்தலில் ஓட்டு போடலங்கிறது நமக்கு தெரியுது. அவங்க எல்லாம் காங்கிரஸ் ஓட்டரா தான் இருக்காங்க. பிஜேபி கேண்டிடேட் நிக்கிறாரு, நமச்சிவாய் நிக்கிறாரு. 30 தொகுதியில 2 தொகுதியில தான் லீடு. ஒண்ணுல வந்து
குறைந்த வாக்கு லீடு, ம். 30வது தொகுதியில வந்து அதிகம் லீடு 22,000 ஓட்டு வாக்குகள் வாங்குறாரு. ம். இது எக்ஸ்ட்ரீம் எண்டு. இப்படிதான் இருக்குது. ஆமா, இந்த 2 தொகுதியில லீடு. சரிங்க சார். இங்க வந்து நாம் தமிழர் வந்து 980 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. இருக்கு. அடுத்து உப்பளம் அப்படிங்கிற ஒரு தொகுதி. ம். இங்கு வந்து திமுகவை சேர்ந்த அனிஃபால் கென்னடி அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு ம். சட்டமன்றத்துல. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் அனிஃபால் கென்னடி வந்து ம். 13,433 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. எதிர்த்து நின்ற அதிமுக 8,653 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் 4,780 வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் உப்பளம் சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் 13,917 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 3,426 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 2,916 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி சொன்ன கணக்கு தான். அதிமுகவும் பாஜகவும் ஏறத்தாழ ஒரு நெக்கு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வாங்கின வாக்குகளை கூட்டி பார்த்தோம்னா 6,342 வாக்குகள் வருது. இந்த மக்களவை தேர்தலில் உப்பளம் சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 7,575 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்ப இங்க திமுக எம்எல்ஏ இருந்து ஜெயிச்சதுனால அந்த ஓட்டு எல்லாம் அப்படியே கன்வெர்ட் ஆயிருக்கு. கரெக்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்ப இங்க அங்க அதாவது இதுதான் வந்து கூட்டணியான தர்மம்னு நம்ம சொல்றோம். நம்ம இப்ப கூட்டணிக்கான ஓட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சா கூட அடுத்து வந்து காங்கிரஸ் எம்பி தேர்தலுக்கு நிற்கிறப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுறாங்க அவங்க. இப்ப இது வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் கடைசி 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காங்க சார். ஆமா சார். இந்த அன்பழகன் ஒருத்தர் வந்து அவர் தான் மாநில செயலாளர். அவர் தான் சார் தொடர்ந்து வந்து 2001, 2006, 2011, 2016 வரைக்கும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு சார். அவரை எதிர்த்து தான் இந்த அனீஸ் கன்னடிங்கிறது தோத்து போயிருக்காரு சார் போன தேர்தலில். இந்த முறை திமுக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அன்பழகன் வந்து இவ்வளவு பின்னணியில போயிட்டாரு சார் இந்த விஷயத்துல. இதுல வந்து நாம் தமிழர் வந்து 2,916 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கு. அடுத்து உருளையன்பேட்டை அப்படிங்கிற தொகுதி அடுத்த தொகுதி. இங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் நேரு என்கின்ற குப்புசாமி வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2021 சட்டமன்ற தேர்தல் சுயேட்சை வேட்பாளர் நேரு என்கிற குப்புசாமி 9,580 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. திமுக வந்து 7,487 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 2024 சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 12,496 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக வந்து 4,400 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 351 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து 1,050 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 4,751 வாக்குகள் வருது. இது வந்து மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வந்து உருளையன்பேட்டையில 7,745 வாக்குகள் வந்து கூடுதல் வாங்கியிருக்காங்க. 7,000 வாக்குகள். அப்படின்னா இங்க வந்து திமுக ஜெயிச்சிருந்திருக்கணும் சார். நம்ம ஆமா சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கணும். ஆனா என்ன இருக்கு, அதாவது வந்து சுயேட்சை தான் நேரு குப்புசாமி இருக்காரு. அவர் வந்து என்ஆர் காங்கிரஸ்ல 2011 ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. 2011 ஜெயிச்சிருக்காரு. 2016 வந்து என்ஆர் காங்கிரஸ்ல நின்று தோத்து போயிருக்காரு சார். அவரு இப்ப இந்த முறை சீட்டு தரல போல இருக்கு சார். அதனால ஒரு சுயேட்சையா போட்டு ஜெயிச்சிட்டாரு. எல்லாரும் சேர்த்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க. திமுகவுக்கு இங்க வந்து ஓட்டு போடலங்கிறது தெரியுது. அதனால இப்ப வந்து இவங்க 7,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருப்பதனாலையும் திமுக 2வது இடத்துல நின்று தோத்து இருப்பதனாலையும் 2026 தேர்தல் கால நிலவரப்படி இது காங்கிரஸ் கூட்டணியில திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதி தான் அது. இந்த உள்ளடி அரசியல்ல தோத்து போனாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியுமே அப்படிதான் தெரியுது நம்ம பாக்குறப்ப. சரிங்க சார். அடுத்த தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி. இங்கு வந்து பாஜக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை சேர்ந்த விவிலியன் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 11,757 வாக்குகள் வாங்கியிருக்குது. திமுக 11,261 வாக்குகள் வாங்கியிருக்குது. இங்க பாஜக வந்து 496 வாக்குகள் தான் கூடுதலாக பெற்று வெற்றி. 2024 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து நெல்லித்தோப்பு தொகுதியில 14,346 வாக்குகள் வாங்கியிருக்கு. பாஜக வந்து 7,052 வாக்குகள் வாங்கியிருக்கு. அதிமுக 829 வாக்குகள் வாங்கியிருக்கு. நாம் தமிழர் 1,382 வாக்குகள் வாங்கியிருக்கு. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 7,881 வாக்குகள் வருது. இது வந்து மக்களவை தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில காங்கிரஸ் வந்து மக்களவை தேர்தலில் 6,465 வாக்குகள் கூடுதல் வாங்கியிருக்கிறாங்க. அது பாஜக வெறும் 496 வாக்குகள் தான்
தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் வந்து மக்களவை தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் 6465 வாக்கு கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து 2வது இடத்துல வந்து திமுக இருக்குது. ஆனதுனால வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரப்படி காங்கிரஸ் கூட்டம் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்கு. ஆமாங்க சார், திமுக இப்ப நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா வில்லியன் ரிச்சர்ட்ஸ் ஜான்பன் வந்து 11,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு பிஜேபியில நின்று. ஆமா. ஆனா பிஜேபி சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கு. ஆமா. ஆனா எம்பி தேர்தலில் பிஜேபி ஓட்டு வாங்கல 7000 ஓட்டு தான் வாங்கிருக்கு. இது எவ்வளவு ரிவர்ஸ்ல இருக்கு பாருங்க சார். இப்ப நீங்க இப்ப இந்த ஓட்டு எல்லாமே வந்து எம்பி தேர்தல் காங்கிரஸ் என்னன்னா நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி இப்ப என்ஆர் காங்கிரஸ் வந்து இதுல வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்காங்க. கேம் சேஞ்சரா இருக்கிறாங்க. அதே போல அங்க நின்னவங்க வேற கட்சியில போய் நிக்கிறது, வேற கட்சியில இருக்கவங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் நிக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும். ஆமா. இப்ப யாருக்கு பிஜேபி தனியா இருக்கு, பிஜேபி மிங்கிலா இருக்கிறாங்க. ஆமா. தனியா இருந்தா கூட பிஜேபி மிங்கிலா இருக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்களும் மிங்கிலா இருக்காங்க. இது ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸா இருக்கு. திமுகவோட ஓரளவுக்கு லிங்கா இருப்பாங்க. எல்லாரோட ஏதோ ஒரு வகையில லிங்கா இருந்துட்டு மக்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டு என்ஆர் காங்கிரஸ் நிக்கிறது, இந்த ஆட்டத்தை கலைச்சு விட்டுறா, நம்மள யாரும் வரமாட்டாங்கிற மாதிரியே பண்ணிருக்காரு. சரிங்க சார். இது வந்து நெல்லித்தோப்பு தொகுதி வந்து 2026 தேர்தல் கள நிலவரப்படி புதுச்சேரியில திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. தொகுதி தான் இருக்குது. இந்த உள்ளாட்சி அரசு கவனிக்கணும். அடுத்து முதலியார்பேட்டை என்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை பாக்குறோம். இங்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த எல் சம்பத் வந்து 15,151 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. எதிர்த்து அதிமுக வந்து 10,972 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இங்க வந்து திமுக 4,179 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். 2024 மக்களவை தேர்தலில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 14,459 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 9,103 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 1,989 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 2,025 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து அதிமுக பாஜக தனியா வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 11,092 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் முதலியார்பேட்டையில காங்கிரஸ் வந்து 14,459 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து எவ்வளவு லீடு எடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 3,367 வாக்குகள் வாங்கி லீடு எடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனதுனால இங்க வந்து திமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி சட்டமன்றத்துல 4,000 வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க. மக்களவையில 3,000 லீடு எடுத்ததுனால இது திமுக இந்த தொகுதி தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் சார், இதுல வந்து பாலிடிக்ஸ் அப்பட்டமா கரெக்டா தெரியுது. ஏன்னா எய்தாப்புல திமுக, அங்க அதிமுக. ஒருவேளை என்ஆர் காங்கிரஸ் இங்க இருந்துச்சுன்னா இங்க வேற ஏதாவது கேம் தான் நடந்திருக்கு. இப்ப கரெக்டா அந்த வாங்கின ஓட்டு திருப்பி வாங்கிடுறாங்க. இதுல என்னன்னா சார், இந்த சம்பத் இருக்காருல்ல சார், இப்ப அவர் திமுக இருந்து ஜெயிச்சிருக்காரு சார். இந்த பாஸ்கர் இருக்காருல்ல சார், அதிமுக பாஸ்கர், அவர் வந்து கடந்த 2 முறை அவர் தான் எம்எல்ஏ சார். 2011 அவர் தான் எம்எல்ஏ, 2016 அவர் தான் எம்எல்ஏ. இப்ப எம் சம்பத் திமுக 2 முறையுமே இப்ப பாலன்கிறவர் வந்து என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து 2016 தோத்து போயிருக்காரு சார். இப்ப திமுக வந்து சம்பத்துங்கிறவர் வந்து இந்த முறை 2011 போட்டு ஜெயிச்சிருக்காங்க சார். அப்ப ஏடிஎம்கே திமுகனால கரெக்டான ஒரு அரசியல் நடக்குது. இந்த என்ஆர் காங்கிரஸ் மாதிரி பிஜேபி இதுக்குள்ள ஏதோ ஒரு குழப்ப உள்ளடி வேலைகள் நடந்துட்டு. அடுத்த தொகுதி வந்து அரியாங்குப்பம். இங்க வந்து என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி வந்து சட்டமன்ற தேர்தலில் 17,858 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். காங்கிரஸ் வந்து 11,440 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6,418 வாக்குகள் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கிறார். 2024 மக்களவை தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 16,370 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக வந்து 10,109 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 2,286 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து 2,341 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 12,395 வாக்குகள் வருது. இது வந்து காங்கிரஸ் வந்து இந்த இருவரை விட மக்களவை தேர்தலில் வந்து அரியாங்குப்பம் தொகுதியில 3,975 வாக்குகள் வந்து கூட வாங்கி. ஆனதுனால இது 2026 சட்டமன்ற தேர்தல் கால நிலவரப்படி காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. ஆமா, உண்மையிலேயே அவர் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் பார்த்து இப்ப என்ஆர் காங்கிரஸுக்கும் நேரடி போட்டி. ஆமா, இது அப்படிதான். ஏன்னா இந்த ஜெயமூர்த்திங்கிற ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கார்ல சார், அவர் போன முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு சார். அப்ப எம்எல்ஏ இருந்து இந்த முறை இருக்காரு. இந்த முறை அவர் தான் ஜெயிச்சிருக்கும். ஆனா என்ஆர் காங்கிரஸ் ஒரு கேரக்டர் வந்ததுனால இந்த டோட்டலா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு எம்பி தேர்தலில். ஆனா வந்து
காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க, கரெக்டா ஓட்டு போட்டாங்க. அப்ப இந்த நம்ம ஏற்கனவே நம்ம பேசின தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பாண்டிச்சேரி அரசியலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா சார், சட்டமன்ற தேர்தலில் அரசியல் களத்தை வேற மாதிரி வச்சிருக்காங்க, எம்பி தேர்தலில் அரசியல் களத்தை வேற மாதிரி, மக்களவைக்கு வேற மாதிரி வச்சிருக்காங்க. இததான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இது பாண்டிச்சேரிக்கு தான், புதுச்சேரிக்கு தான் பொருந்தும். அப்பட்டமா நமக்கு தெரியுது. இந்த என்னன்னா நமச்சிவாய மாதிரியான ஒரு ஆழங்கால் பட்டவரு, நீண்ட நாள் எல்லா கட்சியிலையும் எம்எல்ஏ இருந்தவரு, மந்திரியா இருந்தவரு, ஆள் ஒன்றிய அரசுல வந்து பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கிற போது இங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து அங்கங்க அது ஆப்பு வச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு வகையில ஒரு அரசியல் ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வந்து எனக்கு வந்து இங்க வந்து கட்சி அரசியலை விட சார் நபர்கள் அரசியல் தான் இங்க அதிகமா இருக்குங்கிறது, தனிநபர் அரசியல் அதான் இங்க அதிகமா இருக்குது, நமக்கு நல்லா தெரியுது. சொன்னோம் சார். சரி, அடுத்து வந்து மணவெளி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரத்தை பார்க்கலாம். இங்கு வந்து பாஜகவின் சார்பில் வந்து ஏம்பலம் ஆர் செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் இப்ப சட்டப்பேரவை தலைவரா இருக்கிறாரு. 2020 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய ஆர் செல்வம் வந்து 17,255 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். காங்கிரஸ் வந்து 9,093 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக சட்டமன்ற தேர்தலில் 8,132 வாக்குகள், ரொம்ப அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து காங்கிரஸை தோற்கடித்து இருக்கிறாங்க. 2024 நடந்த மக்களவை தேர்தலில் மணவெளி அப்படிங்கிற இந்த சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 14,947 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 10,356 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 1,164 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து 2,228 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 11,520 வாக்குகள் வருது. இது வந்து 2024 மக்களவை தேர்தலில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வந்து 3,427 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. அது பாஜக 8,000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற தொகுதியில அந்த 8,000 தாண்டி காங்கிரஸ் வந்து 3,420 ஓட்டுகள் வந்து கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. அதனால 2026 தேர்தல் கால நிலவரப்படி மணவெளி தொகுதியில் வந்து காங்கிரசுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக கள நிலவரம். ஒரிஜினலா வந்து சார் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதை பார்க்கும்போது இன்னொரு யோசனை தோணுதுன்னா, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த முயற்சி வந்து போன சட்டமன்ற தேர்தலையும் பண்ணாங்க. அதுல பாண்டிச்சேரி பலியாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் சார். என்ஆர் காங்கிரஸை வச்சுதான் பிஜேபி வந்து பல இடத்துல ஜெயிச்சிருக்காங்க சார். என்ன ரீசன் சொல்றேன்னா சார், இப்ப 2016 இப்ப பாருங்க தோத்து போன அனந்தராமன் இருக்காரு சார், இந்திய தேசிய காங்கிரஸ். அவர் வந்து போன முறை எம்எல்ஏ சார். அவர் வந்து 2016 அங்க ஜெயிச்சிருக்காரு சார். அப்ப ஜெயிச்ச தொகுதி எம்எல்ஏ தான் இப்ப இந்த முறை திருப்பி போட்டி போடுறாரு. ஆனா இங்க பிஜேபி ஜெயிக்குதுன்னா அப்ப இந்த காங்கிரஸோட இருக்கிற பிளவு இருக்குல்ல சார், என்ஆர் காங்கிரஸ்ல ஓட்டை அவர் வாங்கிதான் அவர் இங்க வந்து காங்கிரஸ் ஓட்டு. ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு வந்து இப்ப எம்பிக்கு போடுறப்ப பிஜேபி காங்கிரஸுக்கு போடுறாங்க. ஆனா உள்ள போடும்போது லோக்கல்ல ஆளுங்களுக்கு யாருக்கோ அவங்க தான் அப்ப த்ரெட்டன் பண்ணியோ இல்ல இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதோ இப்ப பிஜேபியோட அரசியல் அப்படிதான் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது சார். நமக்கு பிஜேபி எம்எல்ஏ ஆயிட்டாங்களா சார் இதுல? புதுச்சேரி மக்களும் எப்படி பாக்குறாங்கன்னா சட்டமன்றத்துக்கு ஒரு ஸ்டாண்டும் மக்களவைக்கு ஒரு ஸ்டாண்டும் அப்படி இல்ல சார். அந்த நான் அப்படி சொல்லி அதை பொதுவா சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் சார், பிஜேபி மாதிரி உள்ள ஒரு அதிகாரம் மிக்க செலுத்துறதுனாலதான் அந்த இன்ஃபுளுன்ஸ் நடக்குதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க அப்படி பண்ணியிருந்தா தமிழ்நாட்டுல நீங்க வந்து அப்படி ஓட்டு மாறி இருக்கும்ல, மாறலையே. இப்ப அது ஒரு சின்ன ஏரியாங்கள்னால அவங்க அதிகாரத்தை சொன்னீங்க ஏற்கனவே ஆளுநர்களை வந்து கூடுதல் பலம் பெறும் சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி அதிகாரத்தை அவங்க செலுத்துறதுனால வேற ஒரு காங்கிரஸ் ஆட்களை வந்து ஓட்டை வந்து பிஜேபி கூட போட வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுதுன்னு நம்ம சொல்றேன் சார். சரிங்க சார், மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எக்ஸல் குரூப்ஸ் மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.